35 வார்டுக்கும் எல்லா கவுன்சிலர் இருக்காங்க. எல்லாம் வந்து வேலை செய்கிறேன்னு சொல்லிட்டு கவுன்சிலருக்கு வந்து நின்றுக்கிறாங்க. பட் யாரும் எதுவுமே செய்யலை. இப்போ இந்த ஜேடிஎஸ் பார்ட்டி உள்ளே வந்து இந்த ஏரியாவுக்கு நல்லது பண்ணணும், ஜனங்களுக்கு நல்லது பண்ணணும், எல்லாருக்கும் நல்லது செய்யணும், உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் தீக்கணும். இப்போ முன்னேற்கிற கவுன்சிலர் எது பண்ணார் யாருக்கும் தெரியாதுங்க. வராங்க, நிற்கிறாங்க, போகிறாங்க, தவிர இந்த ஏரியாவுக்கு எதுவுமே பண்ணல. நீங்கள் பக்கத்துலேயே பாருங்க, எவ்வளோ குப்பை இருக்குது, சுற்றி பாருங்க. நீங்கள் இதே ரோட்டில் வரீங்க போகிறீங்க, அவங்க எதுவுமே பண்ணல, உங்களுக்கு கண்டுக்கல. ஓட்டு கேட்கறதுக்கு மட்டும் வராங்க, பட் எதுவுமே செய்யலை. இப்போது இந்த ஜேடிஎஸ் பார்ட்டி நாங்கள் 35 வார்டுக்கும் நாங்கள் கேண்டிடேட்டாக நிற்கிறோம். இந்த ஏரியாவுக்கு ஒரு கவுன்சிலர் வந்து பிரச்சனையை சால்வ் பண்ண போகிறதில்ல. உங்கள் பிரச்சனை என்ன இருக்குது, 35 கவுன்சிலரும் வந்து என்னென்ன குறை இருக்கோ எல்லாத்தையும் ப்ராப்ளமை சால்வ் பண்ணுவாங்க. உங்களுக்கு தண்ணி பிரச்சனை இருக்குது, ட்ரைனேஜ் பிரச்சனை இருக்குது, எந்த பிரச்சனை இருந்தாலும். இப்போ இந்த பக்தாச்சலம் அண்ணா இருந்தால் இருக்கும் பிஃபோர், இப்போ அவர் கிடையாது. நம்ம ஊர் கேஜி எம்எல்ஏ வந்து யாரும் கிடையாது. வேறு எம்எல்ஏ வராங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுக்குறாங்க, ஏதோ பண்ணுறேன்னு சொல்கிறாங்க. ஆனால் எதுவுமே செய்யலை. இப்போ லோன் பண்ணி கொடுத்தாங்க, உங்களுக்கு ஃப்ரீ லோன் பண்ணி தரேன்னு சொன்னாங்க. பட்டு ஃப்ரீ லோனு பண்ணாங்களா யாருக்குண்ணா? ஃப்ரீ லோனுக்கு எல்லாம் ஓட்டெல்லாம் வாங்கிக்கிறாங்க, ஆனால் ஃப்ரீ லோன் பண்ணல. திருப்பி ஒரு வாரம் கழிச்சு நீங்கள் லோன் கட்டின்னு தான் இருக்கிறீங்க. இப்போ இந்த டைம் வந்து யாராவது லோன் இருக்குது, எங்கள் ஜேடிஎஸ் பார்ட்டி உள்ளே வந்தால் ஃப்ரீ லோன் எல்லாம் தள்ளுபடி பண்ணுறாங்க. லோன் யாரும் கட்ட வேண்டியது கிடையாது, எல்லாருக்கும் ஃப்ரீ லோனு. ஸ்காலர்ஷிப் என்ன இருக்குது, முனிசிபாலிட்டியில் என்னென்ன ஃபண்ட்ஸ் இருக்குது, ஸ்டூடெண்ட்டுங்களுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது, அது எல்லாம் என்னென்ன இருக்குது, ஜனங்களுக்கு எல்லாம் பண்ணுற ட்ரைனேஜ் ஆஸ் யூஸ்வல் எல்லாம் சொல்கிறது தான் செய்யணும். சொல்கிறது இல்லை, எல்லாம் செய்யணும். இப்போ ஏரியா என்னத்துக்கு கவுன்சிலர் நிற்கிறாங்கன்னா அந்த இடத்த கிளியர் பண்ணணும், அது சுத்தமாகணும். 4 ஜனங்க வெளியேந்து வந்தால் இந்த ஏரியா வந்து இவ்வளோ சுத்தமாகுது, யாரப்பா கவுன்சிலருன்னு சொல்லணும். இந்த ஜேடிஎஸ் பார்ட்டி நாங்கள் நிற்கிறோம். இந்த டைமு எம்எல்ஏ வந்து ஜேடிஎஸ் பார்ட்டி தான் வரப்போகுது. நாங்களும் 35 வார்டுலேயே கவுன்சிலர் நிற்க போகிறோம். எதுக்குன்னா இப்போது நல்லது செய்யணும், ஜனங்களுக்கு நல்லது செய்யணுதுக்கோசரம் இப்போது நம்ம ஒரு சோஷியல் ஒர்க் பண்ணுறோம். நாங்கள் ஒன்றும் ஜனங்களுக்கு ஒரு அவேர்னஸ்ஸு நாங்களும் இருக்கிறோம். இங்கே ஜேடிஎஸ் பார்ட்டியும் வந்து இருக்குது, நாங்களும் நல்லது பண்ணுவோம். எல்லாருக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்தீங்க, எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க. எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்து பாருங்க. நாங்கள் நல்லது செய்யலைன்னா எங்கள் சட்டு பிடிச்சி கேளுங்க. ஏன்னா நம்ம வீடு இங்கே தான் இருக்குது. இப்போ நான் வந்து யாருக்கும் அவ்வளோ பேருக்கு தெரியாது, இதுக்கு மேலே எனக்கு தெரியும் நினைக்கிறேன். எல்லாருக்கும் உங்களுக்கு எல்லாருக்கும் நல்லது செய்வோம். உங்களுக்கு எந்த பிரச்சனை வந்தாலும் ஜேடிஎஸ் பார்ட்டி துணையாக இருக்கும். இங்கே இருக்கிறவங்க எல்லாம் அவங்களும் கவுன்சிலர், இவங்களும் கேண்டிடேட் தான். எல்லாரும் உங்களுக்கு என்ன தேவையோ அதெல்லாம் செய்வாங்க. சின்னதாக ஒரு சோஷியல் ஒர்க் நம்ம சைட்லேருந்து அது நல்லபடியாக நீங்கள் வந்ததுக்கு இது பண்ணி இதில் கேண்டிடேட் நான் தான் கேண்டிடேட் நிற்க போகிறேன். ஜனங்களுக்கு நல்லது செய்யணும் தான், யாரோ சப்போர்ட்டு இல்லை. நான் என் சப்போர்ட்டு ஜேடிஎஸ் பார்ட்டி சப்போர்ட்டு, என் கட்சி ஃபுல்லு உங்களுக்கு சப்போர்ட்டாக நிற்கும். ரமேஷ் பாபு சார் இருக்கிறாரு, எங்கள் ஜேடிஎஸ் பார்ட்டியில் எம்பி சாரும் இருக்கிறாரு. அவரை வந்து ஷார்ட்லி இன்னும் ஒரு நெக்ஸ்ட் மீட்டிங்க்கு வந்து எம்பி சார் இங்கே வராரு. உங்களுக்கு எல்லாம் எம்பி சார் டைரெக்டாக வந்து நல்லது பண்ணுவார். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். வணக்கம், என் பேர் டாக்டர் லியோ ஜோசப், கேஜிஎஃப் தாலுக்கு பிரசிடெண்ட் ஜேடிஎஸ்ல. இது நம்ம ஜேடிஎஸை பற்றி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தான் எல்லாருக்குமே. நம்ம பக்தவச்சல் இருக்கும்போது ஒட்டுமொத்தமாக கேஜிஎஃப்பை வந்து என் குடும்பம் மாதிரி அவர் பார்த்தாரு. கிட்டத்தட்ட ஒரு 1000 வீடை கட்டி கொடுத்துக்கிறாரு. எங்கே நல்லது கெட்டது கூப்பிட்ட ஸ்பாட்டில் வர்ற ஒரே மண்ணின் மைந்தன் வந்து இப்போ இல்லாத போயிட்டார். அந்த இல்லாத போன பிறகு ஜேடிஎஸ் எங்கே இருக்குதுன்னு தெரியாத போயிடுச்சு. அப்போது வந்து ஏன்னாக்கா ஜேடிஎஸ் மட்டும்தான் ரொம்ப முக்கியமாகுது நம்மளுக்கு. எதுக்காகனாக்கா ஒன்று காங்கிரஸ், இல்லை பிஜேபி, இல்லை ஜேடிஎஸ் இருக்கும்போது டாக்டர் குமாரசாமி அண்ணன் இருக்கும்போது தான் இந்த 200 ரூபா பென்ஷன்லேருந்து 1200 ரூபா பென்ஷன் ஆச்சு. 10 கேஜி ரேஷன் கொடுத்ததும் அந்த டைம் தான். அதுக்கு பிறகு மறுபடியும் காங்கிரஸ் வந்தோன்னு அவர் இருந்த 18 மாதத்தில் செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சுட்டாரு. டக்குன்னு மறுபடியும் காங்கிரஸ் வந்த பிறகு டோட்டலாக நம்ம நிலைமையை ரொம்ப மோசமாக போச்சு. மறுபடியும் இப்போ என்ன ஆகுதுனாக்கா இந்த எலெக்ஷனில் கண்டிப்பாக அவர் சிஎம் ஆக போகிறாரு. அவர் லாஸ்ட் டைம் சொன்ன 5000 ரூபாய் பென்ஷன் நான் பண்ணிடுறேன் அப்படின்னாரு. ஆனால் அது முடியாத போயிடுச்சு.
20 ஓட்டா வந்துதான் 40 ஓட்டு வந்தால் கண்டிப்பாக 5000 ரூபாய் பென்ஷன் வாங்கி நிற்பீங்க. இப்போ நீங்கள் வாங்குற 1200 ரூபாய் கொடுக்கறது இந்த ஜேடிஎஸ் தான். 200 ரூபாயிலேருந்து 1200 ரூபாய் பண்ணுது இந்த ஜேடிஎஸ் குமாரசாமி தான். மறுபடியும் அவர் தான் ஜெயிக்க போகிறாரு. அவர் தான் உங்களுக்கு பென்ஷன் சாரோரில் ஒரு ஸ்கீமாக கொடுக்க போகிறாரு இல்லையா? அதுதான் முக்கியம். இப்போ கொடுத்த அந்த காங்கிரஸ் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுனாக்கா, ஒட்டுமொத்தமாக வந்து ஃப்ரீ பஸ்ஸு 2000 ரூபாய் கொடுக்குறதுன்னு கொடுத்துட்டு நீ வாங்குற எல்லா பொருளிலையுமே டபுள் ஆயிடுச்சு. 100 ரூபாய் ஒரு கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து 200 ரூபாய் ஆயிடுச்சு. இது எல்லாமே அதில் தூக்கிறது தான் அவங்களுக்கு வேலை. காங்கிரஸ் உங்களுக்கு 2000 ரூபாய் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு எங்ககிட்ட ஒரு பஸ்ஸுக்கு 20 ரூபாய் டிக்கெட் 40 ரூபாய் பண்ணிட்டு போயினுக்கிறது. நீங்கள் உங்களை பொறுத்த வரைக்கும் ஃப்ரீ பஸ்ன்ற. ஸோ ஒட்டுமொத்தமாக அந்த ஊழல் ஒழிய போகுது. நம்மளுடைய இந்த ஜேடிஎஸ் இல்லைன்ற இந்த கேஜிஎஃப்ல மறுபடியும் நாங்கள் உருவாயிட்டோம். மறுபடியும் புது டீம் ஃபார்ம் ஆயிடுச்சு. மறுபடியும் நம்ம ஆல்ரெடி எம்பிக்கிறார். ஒரு எம்எல்ஏக்கு எதனா தேவைப்படனா எம்பி தான் சைன் பண்ணுறாரு. அவர் பண்ணுறதே இந்த ஜேடிஎஸ் கார் தான். டாக்டர் மல்லேஷ் பாபு வந்து ஜேடிஎஸ் தான். நம்மளுக்கு சிஎம் ஆக போகிறாங்க. ஆல்ரெடி எம்பிக்கிறாரு. இங்கே மறுபடியும் எம்எல்ஏ வந்து ஜேடிஎஸ் தான் ஆக போகுது. 100% உறுதி. அதே சமயம் 35 வார்டுலையும் ஜேடிஎஸ் தேர்ந்தெடுக்கிறோம். ஒருத்தரும் யாருக்கு உண்மையான சர்வீஸ் மைண்ட் இருக்குது, உண்மையான சர்வீஸ் மைண்டு யாருக்குது அவங்கள தேர்ந்தெடுத்துன்னு வந்துருக்கிறோம். அதில் ஒரு புலி இவர் தான் பிரகாஷ் வந்து 14ஆம் நம்பர் வார்டுக்கு பண்ணோம். அவர்கிட்ட கிட்டத்தட்ட 1 hour 2 hour பேசணும். ஜெனரல் மக்கள் ஆல்ரெடி எம்எல் பிளாக்ல கூப்பிட்டு இவருக்கு நிற்க வைக்கலாமா வானாவா, இவர் நல்லவரா கேட்டவரான்னு கேட்டோம். அதுக்கு பிறகு தான் நாங்கள் ஓகே பண்ணோம். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா வித்தியாசமாக இருக்குது. இப்போ ஒட்டுமொத்தமாக எம்சிங்க வந்து எல்லாம் தப்பு பண்ணுறாங்க. யாருமே வந்து கரெக்ட். ஏன்னா இது பார்க்கும்போதே தெரியுது இந்த மாதிரி இருக்கவே கூடாது. ஒரு எம்சி இந்த 5 வருஷத்துக்கு அந்த அளவுக்கு சுத்தப்படுத்தணும். தண்ணி வசதிக்கணும், ரோடு வசதிக்கணும், ட்ரைனேஜ் எல்லாம் கரெக்டாக போய் சுத்தமாக இருக்குதான்னு பார்க்கணும். எல்லாமே செய்யணும். அவருடைய வேலையே வந்து எம்சியுடைய வேலையே வந்து உங்களுக்கு ரேஷன் கார்டு இல்லையா பண்ணி கொடுக்கணும், ஓட்டர் ஐடி இல்லையா பண்ணி கொடுக்கணும், கேஸ்ட் இன்கம் எல்லாமே ஃப்ரீயாக போயிட்டு பண்ணி கொடுக்கணும். ஏன்னா அதோட வேலையை 12 ரூபா 24 ரூபா பண்ணிக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் தாலுகா ஆஃபீஸில். ஆனால் அது புது விதமான ஏஜென்ட் ஆயிடுச்சு. கேஸ்ட் இன்கம்னா அங்கே ஒரு ஏஜென்ட் சுற்றி நிற்கிறாங்க. அவ்வளோ ஊழல், பல ஊழல். அதே வந்து உண்மையாகவே ஒரு எம்சி நான் கண்டிப்பாக சர்வீஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்க வாங்கின ஜிஎஸ்டி பில்லோட இந்த வார்டை சம்பந்தப்பட்டு உங்களை காமிச்சு எத்தனை லட்சம் எவ்வளோ லட்சம் வாங்கிக்கிறாங்களோ பில் எடுத்து வந்து ஓட்டிட்டா இந்த கேண்டிடேட் நிற்க மாட்டாருங்க. அப்படி செய்ய சொல்ல முடியாது. ஏன் முடியாதுனாக்கா அவனும் நீ வாங்குற பில்லு 10 லட்சம் 20 லட்சம் 10 லட்சம் 30 லட்சம் நீ வாங்கி இந்த அளவுக்கு வச்சிருந்தா இப்படி நீ செஞ்சுனா நாங்கள் ஏன் இன்னொரு கேண்டிடேட் நிற்க வைக்கிறோம்? உன்னையே கூப்பிட்டு நில்லுப்பா எல்லாம் ஓட்டு போடுங்க நான் கேட்டுருவோம். நீ செய்யலன்றதுனால தான் நாங்கள் மறுபடியும் புரட்சியில் இறங்குற மாதிரி ஆயிடுச்சு. அதனால எங்களுடைய கொள்கை ஒரு புது கொள்கையாக இருக்கும். கண்டிப்பாக நாங்கள் தேர்ந்தெடுக்கிற எம்சி வந்து நாங்கள் சொல்கிற சட்டத்தெல்லாம் வந்து கடைப்பிடிக்கணும். அடுத்த டைமு ஓட்டே கேட்கலனா கூட இவர் தானே எம்சி வேணும்னு சொல்ல வைக்குவோம். அந்த அளவுக்கு நாங்கள் ஒரு பிளான் பண்ணிக்கிறோம். பசங்க வந்து 5th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு 9th ஸ்டாண்டர்ட் வரும் ஃப்ரீ டியூஷன் இங்கே நடக்கும். டீச்சருங்க வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, அது நடக்கும். நெக்ஸ்ட்டு பசங்களுக்கு ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப் இங்கே இருக்கும். இங்கே தான் ஜேடிஎஸ் ஆஃபீஸ் இருக்கும். அந்த ஆஃபீஸில் பசங்க எதெல்லாம் விளாடுறாங்களோ எல்லாம் விளாடணும், படிக்கணும். இது ரெண்டுமே நாங்கள் பார்க்க போகிறோம். இன்னொன்று, வேலை இல்லாத பசங்க நிறையா இருக்கிறாங்க. ஐடிஐ முடிச்சு வேலை தேடி நான் மாதிரி அழியிறாங்க, முடியல அவங்களால. அதுக்கு நாங்கள் ஒரு கன்சல்டன்சியே வச்சுனுங்கிறோம். வேலை இல்லையா வாப்பா பயோடேட்டா கொடு, நீ ஸ்கில்டு ஒர்க்கா அன்ஸ்கில்டா எப்படி இருந்தாலும் சரி உனக்கு ஒரு மினிமம் ஒரு கவர்மெண்ட் வேலை வாங்கி கொடுக்க முடியாது, மினிமம் ஒரு 15-20 ரூபாய் நாங்கள் வாங்கி தரோம். நம்மளுடைய பழைய ஃபுட் ஆஃபீஸ் தான் ஆஃபீஸு எல்லாமே. அதே மாதிரி பெட்டிஷன் பாக்ஸு வைக்கிறோம். நீ எழுத வேண்டியதில்லை, மொபைலில் ஒரு மெசேஜ் அனுப்பிச்சா போதும். 16ஆம் நம்பர் வார்டில் இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். 10 நாள் தான். அதுக்குள்ளே முனிசிபாலிட்டியில் இருக்க கமிஷன் முடிச்சு கொடுக்கணும். அதை கொடுக்கலன்னா நாங்கள் அவ்வளோ ஈஸியாக விட மாட்டோம். ஸோ முனிசிபாலிட்டியே நாங்கள் தான் அப்படின்ற மாதிரி ஆகும்போது தேவையானதெல்லாம் கண்டிப்பாக செய்யணுன்றத ஒரு குறிக்கோளோடு தான் தேர்ந்தெடுக்கிறோம். பல பேர் 4-5 பேர் இதில் தேர்ந்தெடுத்து இது ரொம்ப சூட்டாக வந்த இந்த பிரகாஷ் மட்டும்தான். எல்லாத்துக்கும் ஒரு சர்வீஸ் மைண்டு. இப்போது
இந்த கேன் கொடுக்குற விஷயம் கூட என்னன்னா தண்ணியே இல்லையே. நம்ம மைனிங் பக்கம் எந்த தண்ணி வருது? இந்த R1 ஒன்று போடுறாங்கல்ல, பார்த்துக்கிறீங்களா? ஃபில்டர் வாட்டர் அங்கங்கே போடுறாங்களே ஏரியாவில். மைனிங் ஏரியாவில் எது சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துனுக்குது, எது நல்ல தண்ணி வந்துனுக்குது? எல்லாம் பூத்து பங்களா மாதிரி ஆயிட்டுக்குது. அவங்க வந்து கான்சன்ட்ரேஷன் எல்லாம் எப்படி இருக்குதுன்னா, ஒட்டுமொத்தமாக வில்லேஜ் ஒரு 118 வில்லேஜுக்கு இது நம்ம கேஜிஎஃப் தாலுக்கு சேர்ந்தது. அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும்னா நம்ம மக்கள் கேஜிஎஃப்க்கு காசு கொடுத்தா ஓட்டு போடுவாங்க. அந்த மைண்டில் தான் வச்சு அவங்க ₹1 ஓட்டுக்கு காசு கொடுக்கலாம், அவங்க ஜெயிக்கவே முடியாது. குறுக்கு வழி தானே அது. காசு கொடுத்தா ஓட்டு போடுறாங்கன்னு அவ்வளோ கேவலமாக நம்ம கேஜிஎஃப் ஜனங்க இருக்கிறோமா? அப்போது உனக்கு ஒட்டு மொத்தமாக வில்லேஜ் மட்டும்தான். வில்லேஜை அங்கே ஆர்வம் போது அங்கே ஏற்கனவே நல்ல தண்ணி இருக்குது. வில்லேஜ் பக்கம்லாம் எங்கே தோண்டினாலும் கிணறு போட்டாலும் தண்ணி வரும். ஆனால் ஆர்ஓ ஓட்டெல்லாம் அங்கே தான் போடுற கரெக்டாக, அங்கே மெயின்டைன் எல்லாம் பண்ணுற. உனக்குன்னா அங்கே இருக்கிற ஓட்டை எடுத்துக்கணும், இங்கே இருக்கிறது சும்மா தொட்டுக்கிற மாதிரி ஆகிட்டுக்குது. அதனால் இந்த முறை 100% கண்டிப்பாக காங்கிரஸுக்கு யாரும் ஓட்டு போட மாட்டாங்க. தயவுசெய்து போடாதீங்க. ஒரு எம்சிஓ நான் கேட்குறது என்னன்னா, நீ எம்சியாக இருந்தாலே 5 வருஷம் செஞ்சே இல்லைப்பா, உன்னுடைய சர்வீஸ்க்கு ரொம்ப நமஸ்காரம்ப்பா, தயவுசெய்து ஒதுங்கிடு. நாங்கள் நிற்கிறோம், ஜேடிஎஸில் நிற்கிறோம், நாங்கள் என்ன பண்ணி காட்டுறோன்ட்டு நாங்கள் சத்திய வாக்கு கொடுக்குறோம், என்ன நான் செய்ய போகிறோன்ட்டு. எல்லாமே நீங்கள் தாலுக்கு ஆஃபீஸ்க்காக போகக்கூடாது, எல்லாம் இவர் தான் செய்யணும். வீட்டுக்கு வந்து என்ன பிரச்சனைன்னு பார்க்கணும். ஒரு வீட்டில் வந்து எந்த ஊதியமே இல்லை, ஒன்றுமே இல்லை அப்படின்ற நிலைமையில் இருந்துச்சா, முனிசிபாலிட்டியில் காசுக்குது, அதுக்கு பசங்க படிக்கிறதுக்கு ஸ்காலர்ஷிப் இருக்குது. யார் எங்கே வாங்கி கொடுத்தாங்க? கொடுக்கலையே. 60 கோடி கொடுக்கவே இல்லையே. என்னாச்சு? போச்சு. இந்த மாதிரி கோடி 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 ஊழல் 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 ஆகிட்டுக்கிறதுனால மறுபடியும் நாங்கள் எழுந்துட்டோம். தலைவர்கள்லாம் அப்படியே இருங்க தயவுசெய்து. நாங்கள்லாம் தலைவர் கிடையாது. எங்களுக்கு கேஜிஎஃப் மாற்றத்தை கொண்டு வரணும், அவ்வளோதான். சேஞ்சஸ் கண்டிப்பாக வரணும். அந்த ஃபெஸ்டிவல்ன்ற மாதிரி, இந்த திருவிழா மாதிரி இருக்கக்கூடாது. இந்த எலெக்ஷனுனா வீட்டுக்கு 2000 3000 வந்துச்சுன்னா ஒரு குஷி. அது எத்தனை நாள் இருக்கும் நான் நிறைய டைம் சொல்லிக்கிறேன். எத்தனை நாள் இது யூஸ் ஒரு ₹1000 ஓட்டு எவ்வளோ நாள் வச்சுக்குவீங்க? 5 வருஷமா வச்சுக்க போறீங்க. அந்த ₹1000 செலவு பண்ண போறீங்க? ஒன்றும் கிடையாது. மாத்துங்க. அந்த காசுக்கு ஏன் ஆசைப்படுறீங்க? ஜேடிஎஸ் தான் சிஎம் ஆக போறாரு, அவர் தானே செய்ய போறாரு. எம்பி அவர் தானே, நம்ம ஜேடிஎஸ் அவர் தானே செஞ்சுன்னுக்கிறாரு. எவ்வளோ வேலை ஆகினுக்குது, நல்லதெல்லாம் இருக்குது. நல்லது செய்யும் போது கை தட்டுவோம். அது எந்த கட்சி இருந்தாலும் பிரச்சனை கிடையாது. எங்களுக்கு கேஜிஎஃப்க்கு நல்லதாகணும். இன்னும் ஃபேக்டரி வரும்போது ஸ்டார்டிங்கில் போட்ட பூஜை தாம்மா நம்ம எம்எல்ஏமா போட்டாங்க பூஜை. ஃபேக்டரி வருதுன்னு 10,000 பேருக்கு வேலை கிடைக்கும். 7 வருஷம் 8வது வருஷம் வந்துச்சு. மறுபடியும் எம்எல்ஏ எலெக்ஷன் ஆக போகுது. மறுபடியும் ஒரு பூஜை போட போறதா ஓட்டுக்கு? வீடுங்களை பாருங்க, உள்ளலாம் அவ்வளோ மோசமாக இருக்குது. கட்டுறதுக்கு எதுனா 50,000 1 லட்சம் இருக்குது. அதில் ஏதோ அந்த காசெல்லாம்னு கேட்குறேன் நான், ஏதோன்னு கேட்குறான். அப்போ ஊழல் இல்லை. ஏன் உங்களுக்கு காங்கிரஸ்ல இந்த நம்ம வள்ளல் முன்சாமி இவங்க அவங்க எல்லாம் வெளியே போகிறாங்க விட்டுட்டு? அவங்களால தாங்க முடியல. கேஜிஎஃப் மேலே இருக்கிற பற்றுனால அவங்களால தாங்க முடியல. இவங்க பண்ணுற அட்டகாசம் ஒதுங்கி போகிறாங்க எல்லாமே. ஸோ இந்த நிலைமையில் இருக்கிறதுனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா, தம்பிக்கு 100% பண்ணி ஓட்டு போடுங்க. நாங்கள் சொல்கிறதெல்லாம் சொல்லாதையும் செய்வோம், சொல்கிறதையும் செய்வோம், சொல்லாததையும் நாங்கள் செய்ய போகிறோம் கண்டிப்பாக. ஏன்னா ரொம்ப பெரிய லீடருங்கெல்லாம் கூட இருக்கிறாங்க. எங்களுக்கு பெரிய லீடருங்கெல்லாம் தேவையில்லை. யாரும் தலைவர்னாலாம் சொல்லாதீங்க. நம்மளுக்கு எந்த தலைவரும் கிடையாது. அம்பேத்கரை தவிர்த்து நம்மளுக்கு எந்த தலைவரும் கிடையாது. அப்பா அம்மா மற்றவங்கெல்லாம் வந்து தலைவர்னு சொன்னோன்னா நம்ம நமஸ்காரம் போட்டுனாலாம் போக முடியாது. இப்படியே தான் உக்காந்துக்கணும். யாரோ கூப்பிட்டாங்க, இவர் கூப்பிட்டாரு, மீட்டிங் வந்து உக்காந்துட்டு ஏதோ கதை சொல்கிறாரு, எல்லாம் கேட்டு போயிடலாம். அப்படி இருக்காதீங்க. நீங்களும் யோசிக்கணும். உங்கள் வீட்டில் எவ்வளோ பிரச்சனை இருக்குது தெரியுமா? ஒரு வீட்டில் அதுக்கு முனிசிபாலிட்டியில் 1000 கோடி வருது. எதுக்கு வருது? 1 கோடி இல்லை, 2 கோடி இல்லை. நம்மளுக்கு ஒன்றுமே இல்லை. நம்ம கஷ்டம், நம்ம கஷ்டத்தில் சாப்பிட்டு போகிறோம். ஆனால் விலைவாசி ஏறுறதுக்கு காரணம் கூட நம்ம ஓட்டு தானே. நீ யாரை தேர்ந்தெடுக்கிறன்ற பிரச்சனையில தானே அதெல்லாம் போகுது. ஒரு 3000 ரூபாயில் குடும்பம் நடத்திருந்தது, 6000 ரூபாய் ஆயிடுச்சு. அதே செலவு, அதே தக்காளி என்னென்ன காய் வாங்குறீங்களோ அது அந்த நல்லுக்கு போயிடுச்சு. ஒரு பருப்பு வாங்கினா கூட சரி, பருப்பு உடைய விலையே குமாரசாமி இது இருக்கும்போது இவ்வளோ தான் இருந்துச்சு. 80 ரூபாய் 60 ரூபாய் தான் கேஜியே இருந்துச்சு. 150 ரூபா போயிடுங்குது. அந்த மாதிரி ஒரு ஐட்டம்லேயே போட்டு உங்களுக்கு ஃப்ரீ கொடுத்துறாங்க. 2000 ரூபாய் கொடுத்ததுனால 5000 ரூபாய் லாஸ் வீட்டுக்கு. ஒரு வீட்டுக்கும் லாஸு.
2000 ரூபாய் 3000 ரூபாயில செலவு வாங்கி போட்டுருந்தவங்க நான் 6000 ரூபாய் 10000 ரூபாய்க்கு வாங்கி போட்டுருக்கிறேன் வீட்டுக்கு. தெரியுதுல்ல, கண்ணு எதிரிலே தெரியுது. எல்லாருமா பஸ்ல டிராவல் பண்ணுங்கிறீங்க, ஒன்றும் கிடையாது. ஃப்ரீ பஸ் எல்லாமே போயின்னு வந்துனுக்கிறீங்க டெய்லி. யாரும் போகிறதில்ல, சும்மா 100 பஸ் ஓடுற இடத்துல 10 பஸ் விட்டுப்பான். அப்படியே உங்களுக்கு கொடுக்குற 2000 ரூபாய், அந்த 2000 ரூபாவால் எல்லாத்தையும் ஏற்றி விட்டு நீ மார்க்கெட்டுக்கு போனால் எல்லாம் டபுளாக குத்து வாங்கிட்டு வர. இந்த 2000 ரூபாய்க்கு 4000 ரூபாய் வாங்கிட்டுனுக்கிற. அந்த நிலைமை மாறும். அந்த நிலைமை மாறும்னா ஜேடிஎஸ் தான், ஒட்டு மொத்தமாக ஜேடிஎஸ் தான். அந்த ஜேடிஎஸ் வரப்போகுது. மறுபடியும் ஜனங்களுக்கு தெளிவாயிட்டாங்க. குமாரசாமி அவர் இருந்தால் தானே எங்களுக்கு பென்ஷனு. அவர் ஏற்றி இல்லைன்னா அந்த 1200 ரூபாய் வந்து அது போயிட்டு 200 ரூபாய் தான் வாங்கி நின்றுப்பீங்க, இல்லை 400 ரூபாய் வாங்கி நின்றுப்பீங்க. 10 கேஜி அரிசி எங்கே போச்சு? போய் நம்ம வாங்கி, இதுதான் நடைமுறையில் ஏமாத்தினுக்கிற விஷயங்கள் இதெல்லாம். இந்த ஏமாற்றம் வந்து கண்டினியூ ஆகாது, இது ஆகாது. ஜேடிஎஸ் நோயிடுச்சு. கேஜிஎஃப்ல மறுபடியும் பக்தவச்சலம் வந்துட்டாரு. மறுபடியும் அவர் செலவு வைக்கத்தான் போகிறோம். அவர் பண்ண ஒரு வார்டில் அங்கங்கே செய்ய போகிறாங்க. இந்த மாதிரி குப்பிங்களை பார்க்கவே முடியாது. நான் சொல்கிறேன் பாருங்க, இந்த மாதிரி குப்பிங்களை எங்கேயும் பார்க்கவே விட மாட்டோம். அந்த பக்கங்கிற இதெல்லாம் க்ளீனாக அடிக்க போகிறோம். இந்த வார்டில் செய்ய அவங்களே அத்தான் சொல்கிறேன்னா, அடுத்த முறை இவர் தாண்டா ஏரியா எம்சி அப்படின்னு சொல்லணும். ஜேடிஎஸை பார்த்தவொடனே குத்தணும் நீ ஓட்டு. அது மாறணும்னா இது சும்மா கதை சொல்லிட்டு போகிறதில்ல. நாங்கள்லாம் அரசியல்வாதி கிடையாது. நாங்கள்லாம் வந்து நானே ஒரு நான் டீச்சர் தான், அவ்வளோதான். எவ்வளோ நாள் பார்த்துனுக்கிறது, வேலைக்குது. என் புள்ள வந்து இப்போ வேலைக்கு தேர்ந்துக்கிறான். ஃபேக்ட்ரி வருதுன்னா நாங்கள் எங்கள் கேஜிஎஃப்ல ஃபேக்ட்ரி இருந்துச்சுன்னா பிரச்சனை இல்லையே, குடும்பத்தில் பிரச்சனை வராது. இவன் பெங்களூர் போகிறதுனால தானே பல பிரச்சனைங்க வருது இல்லையா? குழந்தை குட்டி கூட இல்லாத போயிடுறாங்களே. காலையில் போகிறாங்க, விடிய காலம் போகிறாங்க, நைட்டு வராங்க. அந்த அம்மா சொன்ன வாக்கு பழிச்சுன்னு தான் நல்லா இருந்திருக்கும். அவங்களே மறுபடியும் நம்ம ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்துக்கலாமே. மறுபடியும் ஃபேக்ட்ரியெல்லாம் வந்து ஊந்துட்டு இருந்தா இந்த 5, 6, 7 வருஷத்துல நானே சொல்லியிருப்பேன், காங்கிரஸ் போடுங்கப்பா, ரூபாமா நல்லா பண்ணிக்கிறாங்கன்னு சொல்லியிருப்போம். எல்லாமே ஊழலுக்கு கண்ணுக்கு தெரியாத ஊழல், பெரிய ஊழல். ஆனால் கம்மி கிடையாது, இந்த சும்மா லட்சம்லாம் கிடையாது. எல்லாம் ஒட்டு மொத்தமாக ஒரு லைட் போட்டினா கூட அங்கே அதில் ஒரு ஊழல். அந்த மாதிரி பட்டியல் போட்டு சொல்லே இருக்கணும். டைம் இல்லை சொல்கிறதுக்கு, அவ்வளோ விஷயங்குது. அட்லீஸ்ட் நம்ம ஏரியாவை நம்ம சுத்தம் பண்ணிக்கலாம். நாங்கள் சொன்ன மாதிரி பிள்ளைங்க வந்து நல்லா படிக்கணும், மொபைலை யூஸ் பண்ணக்கூடாது, நல்லா விளாடணும். அவங்களுக்கு தேவையான எல்லா விஷயத்தையும் நம்ம வாங்கின்னு வந்து கொடுக்கணும். வீடு ஒழுகுது இப்போ வச்சுட்டுக்குதுன்னா அதுக்கு பேர் முனிசிபாலிட்டியில் இருக்குது, வாங்கி கொடு. பசங்க படிக்கிறதுக்கு எஸ்எல்சி பிடிச்சிக்கிறான்னா 4000 ரூபாய் கொடுக்குறாங்களே, ஏதோ யார் தேர்ந்து வந்து கொடுக்குறாங்க. நம்ம போனீங்கன்னா கூட கொடுக்குறது இல்லையா? அதில் ஒரு ஊழல். எல்லாருக்கும் குத்த மாதிரி இருக்கும். நார்மலாக உங்கள் பிள்ளைங்க இதெல்லாம் வாங்கிட்டு இருப்பாங்க. எல்லாம் போயிட்டு இருக்கும், கவர்மெண்ட்டுக்கு லிஸ்ட்டு பில்லு போயிட்டு இருக்கும். அதனால் கொஞ்சம் கூட இருந்து சப்போர்ட் பண்ணுங்க. தயவுசெய்து பிரகாஷை இந்த வார்டில் ஜெயிக்க வைங்க. நாங்கள் என்னன்றோன்னா, இருந்தவர் செய்யல அப்படின்றதுனால தான். இருந்தவர் செஞ்சால் இந்த மீட்டிங்கே தேவையில்லை. எதுக்கு இந்த தண்ணியை பற்றியே பேச வேண்டியதாக சொல்லு? குடிக்கிற தண்ணி காசு கொடுத்து தானே வாங்கினுக்கிறோம். இத்தனை வருஷத்தில் வந்துட்டுக்குமே சொன்னாங்களே, குடிக்கிற தண்ணி ஒரு இடத்துலையும் பிரச்சனையே வராதுன்னு சொன்னாங்க. எங்கே வந்துச்சு? தண்ணி மேலேயே நம்மளுக்கு இந்த யோசனை இருக்குது. காசு கொடுத்து வாங்கி ஒரு பெரிய ஊழல் பிஸ்னஸ் ஓடுது. இந்த தண்ணி கேனை எத்தனை நாள் குடிப்பீங்க? வீட்டுக்கு குடிக்கிற தண்ணி வரலையா? ஒரு அந்த காலத்தில் வரலையா? பேத்மங்கலம் இருக்கும்போது ஒட்டு மொத்தமாக தண்ணி வந்துன்னு தனிச்சு நல்ல தண்ணி தானே குடிச்சிருந்தோம். எல்லாமே போச்சே, எல்லாம் ஒட்டு மொத்தமாக அழிச்சிட்டு சும்மா ஃபேக் அப்படி வந்துடுது. இவங்களுக்கு ஓட்டுக்கு காசு கொடுத்தா போதும். அவங்க அவ்வளோ கேவலமாக நம்மளை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஓட்டுக்கு காசு கொடுத்தா நம்மளும் என்ன பண்ணுறோம்? கஷ்டம், வேற வழி இல்லை. நீ 1000 ரூபாய் 500 ரூபாய் கொடுத்தா பெரிய விஷயமாகுது. ஆனால் அது வந்து நிரந்தரம் கிடையாது. அந்த 500 ரூபாய் 1000 ரூபாய் நிரந்தரம் கிடையாது. அதுலேயும் நம்ம ஒரு செலக்ட். இப்போ தமிழ்நாட்டில் நடந்த விஷயம் தான். நம்ம விஜய் வந்து இப்போ சிஎம் உட்காராருன்னா அவர் யாருக்குமே ஓட்டுக்கு காசு கொடுக்கலையே. டிஎம்கே 2000 ரூபாய் ஒரு ஓட்டுக்கு கொடுத்துனுங்கிறாங்க. நானே ஃபோன் பண்ணி சொந்தக்காரங்களெல்லாம் கேட்கும்போது விஜய் 1 ரூபாய் கூட வரலப்பா. ஆனால் அங்கேயே காசு வாங்கினு அதே விஜய்க்கு தான் ஓட்டு போட்டுக்கிறாங்க. காசுக்கு மதிப்பு இல்லை. ஒரு நாள் கொடுத்தான் அதெல்லாம். அந்த 1000 ரூபாய்லாம் ஒரு நாள் தான். சரி, ஒரு 10,000 ரூபாய் கொடுத்துரு ஒரு ஓட்டுக்கு, இவர் நிற்க மாட்டார் என்ன இல்லையா? ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துருப்பான்னு நிற்காத. அதே எம்சி ஒரு ஓட்டுக்கு 5000 ரூபாய் கொடுத்துரு, பிரச்சனையே கிடையாது. இவர் இந்த வார்டில் நிற்க மாட்டார். முடியாது. பணம் கொடுக்கும் போதே தெரியுது இல்லையா? உங்களுக்கு எவ்வளோ பணம் கொடுக்குறாங்களோ அதோட ட்ரிபிள் மடங்கா அதை எடுத்துருவாங்க.
அப்புறமா எந்த மூஞ்சி வச்சு நம்ம போய் கேட்கறது என்னப்பா அப்படின்னா போ காசு வாங்கினல போ அப்படின்னு காசு வாங்கினல போ, வேற வழி இல்லை. அவங்க பணத்தையும் கொடுக்க போறது இல்லை, உங்க பணம் தான் உங்களுக்கே தான் கொடுக்குறது. கொடுக்கும்போது திட்டு வாங்கி தான் கொடுக்குறது. காசு ஓட்டு போடல, காசு வாங்கி தானே ஓட்டு போட்டேன். தயவுசெய்து மாத்துங்க. அந்த காசு எந்த ஒரு ரொம்ப நாள் வர்றது இல்லையே. பெரிய காசு ஆச்சுன்னா பெரிய அமௌண்ட்டாக இருந்தால் நம்ம வாங்கிக்கலாம். நீ கொடுக்குறது 500 ரூபாய் 1000 ரூபாய் வச்சு நீ என்னத்த பண்ண போறோம் நம்ம? தயவுசெய்து பிரகாஷ்க்கு ஓட்டு போடுங்க. கண்டிப்பா இவர் ஜெயிக்க போறாருன்னு தெளிவா தெரிஞ்சிச்சு. அதுக்கு பிறகு நாங்கள் செய்ய போற ஒரு வேலையும் அட்டகாசமா இருக்கும். பசங்க படிக்கணும், டியூஷனுக்கு எங்கேயும் அனுப்பாதீங்க. நாங்கள் அரேஞ்ச் பண்ணுறோம் இதே ஏரியாவில். டீச்சருங்க வருவாங்க, கிளாஸ் எடுப்பாங்க, போவாங்க. பசங்க விளாண்டோம். அப்போது நல்லா சாப்பிடுவானுங்க. நல்லா விளாட்னால மொபைலை விட்டு வெளியே வந்துட்டான்ல போதும். வேலை இல்லாத இருக்கிறாங்களா இந்த ஏரியாவில்? வீட்டுக்கு இருக்கிறாங்களா? வேலை இல்லாத இருக்கிறாங்கப்பா, தேடுறான்ப்பா, போகிறான்ப்பா, வரான்னு எங்ககிட்ட வாங்க, கொடுங்க. பிரகாஷ்கிட்ட கொடுங்க ரெசியூமை. எந்த கம்பெனிலையாவது, எந்த ப்ரைவேட் கம்பெனிலாவது நாங்கள் வந்து அனுப்பி விடுறோம். அழியாத இருக்கிறதுக்கு பெங்களூர்லேயும் நிறையா கம்பெனிகள் நம்மளுக்கு லிங்க்ல இருக்கிறாங்க. ஒரு பெரிய கட்சி இது, சின்ன கட்சி. இப்படி பாரு, கருத்து கூட இப்படி பாருங்க, ரெண்டு பாருங்க, முதல்ல பாருங்க, இப்படி பாருங்க, இது இப்படி பாருங்க. இருப்பா ஏரியாவில் எல்லா ஏரியாவிலும் 35 வார்டிலையும் வந்து தண்ணி பிரச்சனை ஜாஸ்தி இருக்குது. எங்கள் ஏரியாவில் தண்ணி பிரச்சனை இருக்குது. அந்த தண்ணி பிரச்சனை கொஞ்சாச்சு தீர்ணுன்னு சொல்லிட்டு என்னால் முடிஞ்சது என் ஜனங்களுக்கு, என் வார்டில் இருக்கிறவங்களுக்கு தண்ணி பிரச்சனை தீர்ந்து நான் வந்து தண்ணி இல்லை